வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது எஸ்ஐபிசிக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு டிஎன்பிசி மாதிரி அது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வாரியம் போர்டு. இவங்க இப்போ ஒரு அருமையான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2023 அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும். நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்து பார்டரில் விட்டவங்க, எட்ஜில் டவுட்டாக இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எஸ்ஐபிசி அந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லணும். போலீஸ் எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் அதை அப்ளை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறோம் போகலை அது அப்பாற்பட்டது. எனக்கு எஸ்ஐ பிடிக்காது, பிசி பிடிக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம். நீங்கள் எழுதி ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் பாஸ் ஆகாதவங்க ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிறோம் அப்படின்னாவே உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ அதிகமாக தான் எடுப்பாங்க. ஃபிட்னஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் இன்னொன்று வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, போய் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி மாதிரி இவங்க ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டாங்க, சீக்கிரம் வச்சுருவாங்க. இன்னொன்று, ஹைட்டு கம்மியாக இருக்கிற திறமையான நபர்கள் பல பேர் உள்ளே வரமாட்டாங்க. செஸ்ட்டு ஃபிட்னஸ் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். கணிதம், ரீசனிங் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா ஒரு 6 மந்த் படிச்சுட்டு இருந்த ஆட்கள், இல்லை 1 இயர் இந்தமாரி படிச்சுட்டு இருந்தவங்களாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எஸ்ஐ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ரேங்க்கு. அது தாலுக்கா போலீஸ், ஆயுதப்படை, சிறப்பு காவல்படை. தாலுக்கா போலீஸ் எஸ்ஐ அப்படின்னா ஒன்றும் இல்லை, லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. இப்போ ஸ்டேஷனில் நம்ம எஸ்ஐ பார்க்குறோம்ல அவங்க. ஆயுதப்படை, ரிசர்வ் போலீஸ் அப்படிங்கள யூஸ் பண்ணிக்கிறது. சிறப்பு காவல் படைன்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இப்போ ஏதாவது ஒரு இடத்த கலவரம் நடக்குது, இல்லை ஏதாவது வீரப்பன் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸில் போடுற சிறப்பு காவல் படை. அதில் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க. இதில் இப்போ டிஎன்பிசி படித்தவங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஜிகே சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட் நிறையா டிஎன்பிசிக்குன்னு போட்டிருப்போம். அதில் முக்கால்வாசி இது எஸ்ஐக்கு யூஸ் ஆகும். அதை பாருங்கள். புதுசாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏற்கனவே கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதை ட்ரை பண்ணுவோம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.